Hello students, welcome all. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தியரம் 1 அதாவது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பிபிடி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். A straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. இன்னொரு டைம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்க. A straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிக்சரோட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்குவோம். ஏபிசி மார்க் பண்ணியிருக்கோம், வெர்டிசஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் கம்பேரிட்டிவாக பார்க்கலாம் பாருங்கள். ஏ ஸ்ட்ரைட் லைன் ட்ரான், ஓகேவா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டோமா? ஏ ஸ்ட்ரைட் லைன் ட்ரான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம்? பேரலல் டு, அதாவது பேரலாக ட்ரா பண்ணியிருக்கோம். எதுக்கு பேரலாக ட்ரா பண்ணியிருக்கோம்? டு எ சைட் ஆஃப் ட்ரையாங்கிள், டு எ சைட் ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது பிசிங்கிற சைட், பாட்டமில் பிசி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பேரலாக ட்ரா பண்ணியிருக்கோம். டு எ சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். நமக்கு 2 நியூ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, டி அண்ட் இ கிடச்சிருக்கு. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட பாயிண்ட். இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ், பாட்டம் சைடு இல்லாமல் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கு இல்லையா? ஏபி ஏசி இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 சைடையும் நம்ம ட்ரா பண்ண பேரலல் லைன் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? எஸ். டிவைட்ஸ் த சைட்ஸ், நாட் ஓன்லி இன்டர்செக்ட், மீதி இருக்க 2 சைட்ஸையும் அது டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ டாப் அண்ட் பாட்டம் டிவைட் பண்ணியிருக்கா? இன் த சேம் ரேஷியோ. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒருவேளை டாப் அண்ட் பாட்டம் அதோட வேல்யூஸ் 2, 3, 2, 3 இருக்குன்னு வச்சுங்க. ஸோ நம்ம 2/3, லெஃப்ட் சைடு வேல்யூ 2/3, ரைட் சைடு வேல்யூ என்ன தான் இருக்குது? 2/3 தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சேம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதை தாண்டி பிக்சரில் நம்ம ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ஆங்கிள் 1, அதாவது டிபி, இந்த 2 பாயிண்ட்லையும் ஆங்கிள் 1ன்னு மார்க் பண்ணுவோம். ரைட் சைடில் இசி ஆங்கிள் 2ன்னு மார்க் பண்ணுவோம். அண்ட் டாப் ஆங்கிள் மேலே ஏ கிட்ட ஆங்கிள் 3 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். இந்த டயக்ராம் மறக்காமல் ட்ரா பண்ணணும், இதுக்கு நமக்கு மார்க் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். ஸோ ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் கிவன் என்ன அப்படிங்கிறத எழுதிடலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் டி அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு ஏபி அப்படிங்கிற இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, ஓகேவா? டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி. அட் த சேம் டைம் ரைட் சைடில் ஏசிங்கிற சைடில் ஈங்கிற பாயிண்ட் இருக்குது, இ இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி. ஸோ திஸ் இஸ் கிவன். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ட்ரா அ லைன் டிஇ parallel to BC. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணோம் இல்லையா? டிங்கிற லைனை பிசிக்கு பேரலாக ட்ரா பண்ணியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் டு ப்ரூவ், என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த சேம் ரேஷியோ அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். ஏடி பை டிபி ஈக்குவல் ஏஇ பை ஏசி. ஸோ இந்த ஏடி அப்படிங்கிறது சைடை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட லெஃப்ட் சைடில் இருக்கும், ஈக்குவல் டுவோட ரைட் சைட் ட்ரையாங்கிளோட ரைட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இது புரியும். ஸோ லெஃப்ட் சைடில் டாப்பில் ஏடி இருக்குது. ஸோ அதே தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன்லையும் இருக்குது, ஏடி பை டிபி, ஓகேவா? இப்போ ரைட் சைடு ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? ஏஇ இசி இருக்கு இல்லையா? டாப் பாட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷனோட ரைட் சைட்லையும் இருக்குது, ஏஇ பை இசி. அதாவது டாப் பை பாட்டம் ஈக்குவல் டாப் பை பாட்டம். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இப்போ இதோட ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ப்ரூஃபில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறோம். இந்த பிக்சரை பார்த்து இந்த பிக்சரை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஏன் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் சொல்ல போகிறோம். அதுதான் நமக்கு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாக்ஸாக இல்லாமல் ஒவ்வொரு ஸ்லைடாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1.
அண்ட் அதோட ரீசன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன அப்படின்னா ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் ஆங்கிள் ஏடிஇ. ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏடியும் நான் ஈக்குவல்னு சொல்கிறேன். அது ரெண்டுக்கும் நான் நேம் 1ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிக்சரில் கிளியராக தெரியும். ஆங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது ஆங்கிள் 1. அடுத்தது ஆங்கிள் ஏடிஇ அந்த டாப்பில் இருக்க ஸ்மால் ட்ரையாங்கிளோட அந்த ஆங்கிள். அது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன நேம் கொடுத்துட்டோம்? 1ன்னு நேம் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எப்படி சேமாக இருக்கும்னு சொல்கிறோம் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிற டாபிக்குள்ளே அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். டிரான்ஸ்வர்சலோட ஒரே சைடில் டாப் அண்ட் பாட்டம் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம டிஇ பேரலல் டு பிசி நம்ம ட்ராப் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால தான் நமக்கு இது ரெண்டும் ஈக்குவலாக கிடைச்சிது அப்படிங்கிறத ரீசனில் சொல்லணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 2 ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் ஆங்கிள் ஏஇடி. ஆங்கிள் ஏசிபியும் ஆங்கிள் ஏஇடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நேம் காமன் நேமாக ஆங்கிள் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை பார்த்து நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சேம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொன்ன அதே ரீசனே தான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரலல் டு பிசி. ஸோ நம்ம டிஇயை பிசிக்கு பேரலாக ட்ராப் பண்ண போயிட்டு நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கிடைச்சிது. அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 அண்ட் அதோட ரீசன். ஸ்டேட்மெண்ட் 3 என்ன சொல்கிறோம்? ஆங்கிள் டிஏஇ ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் ஆங்கிள் பிஏசி ஆங்கிள் பிஏசி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இந்த டாப்பில் இருக்க ஸ்மால் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, டோட்டலாக இருக்க இந்த பெரிய ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே ஏங்கிறது காமன் ஆங்கிள். ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நேம் வந்துட்டு 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரீசன். காமன் ஆங்கிள். போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹாவ் எ காமன் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 4 அண்ட் அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 4 என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இல்லையா? அந்த 3 ஸ்டேட்மெண்ட்லையுமே நம்ம ஆங்கிள்ஸை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ 4th ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. இந்த டாப்பில் இருக்க சின்ன ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? பை ஏஏஏ சிமிலாரிட்டி அதாவது ஆங்கிள் 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 சிமிலாரிட்டி அதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் 4. ஸோ இப்போ சிமிலர் ட்ரையாங்கிளுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறோம். சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளால் இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏபி பை ஏடி ஈக்குவல் ஏசி பை ஏஇ அப்படின்னு எழுதிக்க முடியும். ஓகேவா? ஏபி அப்படிங்கிறது டோட்டல் அண்ட் ஏடி அப்படிங்கிறது டாப். டோட்டல் பை டாப் எழுதியிருக்கோம். லெஃப்ட் சைடோட டோட்டல் பை டாப், ரைட் சைடோட டோட்டல் பை டாப். ஸோ ரைட் சைடில் டோட்டல் அப்படிங்கிறது ஏசி அண்ட் ரைட் சைடில் டாப் அப்படிங்கிறது ஏஇ. ஸோ அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் 4 எழுதியிருக்கோம். இந்த பிக்சரை பார்த்து இது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டனால, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டனால இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஓகேவா? அதாவது டோட்டல் பை டாப் ஈக்குவல் டோட்டல் பை டாப். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ரீசன் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். சிமிலர்னு சொல்லிட்டனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்னு ரீசன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதோட ரீசன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோம்? ஏடி ப்ளஸ் டிபி டிவைட் பை ஏடி ஈக்குவல் ஏஇ ப்ளஸ் இசி டிவைட் பை ஏஇ. அதாவது லாஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னமோ அதோட அந்த டோட்டல் லென்த்தை 2ஆக டிவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? டோட்டல் ஏபி சொன்னோம் இல்லையா? ஸோ ஏபியை டிங்கிற பாயிண்ட் வச்சு 2ஆக பிரிச்சிட்டோம். ஏடி பை டிபி. நியூமரேட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும். ஓகேவா? சேம் ரைட் சைட்லையும் அதே மாதிரி தான். டோட்டலை 2ஆக பிரிச்சிருக்கோம். ஏஇ ப்ளஸ் இசி அது சேர்ந்தது தான் டோட்டலாக ஏசின்னு இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் இருந்திருக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
என்ன பண்ணியிருக்கோம்? ரீசன் என்ன சொல்றோம்? ஸ்ப்ளிட் ஏபி அண்ட் ஏசி. ஸோ ஏபியையும் ஏசியையும் டிஇங்கிற பாயிண்ட் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அது ரீசனா சொல்றோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஏடி ப்ளஸ் டிபி டிவைட் பை ஏடி எழுதணும் இல்லையா? ஈக்குவல் ஏஇ ப்ளஸ் இசி டிவைட் பை ஏஇ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுறோம்? காமன் டினாமினேட்டர் வச்சுட்டு நியூமரேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி. அதே மாதிரி ஈக்குவலுக்கு ரைட் சைடில் ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஸோ இப்போ ஏடி பை ஏடி கேன்சல் ஆகிடும் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஏஇ பை ஏஇ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு 1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 1 ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் 1 ப்ளஸ் இசி பை ஏஇ. ஸோ இதில் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் பெருசாக கிடையாது. சிம்பிளாக நம்ம என்ன தான் பண்ணியிருக்கோம்? சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ரீசனாகவும் சொல்கிறோம். ஆன் சிம்பிளிஃபிகேஷன். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அதோட ரீசனும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு 1 ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் 1 ப்ளஸ் இசி பை ஏஇ அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்சது இல்லையா? ஸோ இப்போ அதில் இந்த 2 சைடில் இருந்த 1ஐயும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கு? டிபி பை ஏடி ஈக்குவல் இசி பை ஏஇ. ஸோ இது கேன்சலிங் 1 ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு ரீசன் சொல்கிறோம். 2 சைடில் இருக்க 1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்பா அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுத போகிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட்னு பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் டிபி பை ஏடி ஈக்குவல் இசி பை ஏஇ அப்படின்னு எழுதணும். ஸோ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுத போகிறோம். நியூமரேட்டர் டு டினாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டு நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் ஏஇ பை இசி. சிம்பிளாக என்ன பண்ணுறோம்? டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம். நமக்கு ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? ஸ்டேட்மெண்ட் என்ன, ரீசன் என்ன? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 வச்சோம். ஸோ அதுக்கு ரீசன் என்ன சொன்னோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். தேர்ட் வந்துட்டு காமன் ஆங்கிள் சொன்னோம். போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹவ் காமன் ஆங்கிள். அண்ட் ஃபோர்த் வந்துட்டு 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொன்னோம். கண்டிஷன் ஏஏஏ சிமிலாரிட்டி கண்டிஷன். அடுத்தது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். இந்த சிமிலர் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதாவது அந்த டோட்டலை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அடுத்த ஸ்டெப்பில் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த 1ஐ கேன்சல் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிட்டோம். நமக்கான ப்ரூஃப் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.